ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் கத்தார் ஃபயாசி இப்போ குவைத்துலேருந்து. இன்றைக்கி நம்ம காலையில் ஒரு ரெசிபியோடு ஒத்துருக்கோம். என்ன ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புதினா கதம்ப சட்னி. புதினா கதம்ப சட்னி எப்படிலாம் செய்யணும், என்னென்னலாம் போட்டு செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ஸ்டா பற்றி யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தினமும் ஒரு ரெசிபியுடன் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சோட உங்களுக்காக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதினா கதம்ப சட்னிக்கு நான் 2 கட்டு புதினா எடுத்திருக்கேன், 1 கட்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், பட்டை மிளகாய் 4, பூண்டு 10 பல், தேங்காய் 1 மூடி தேங்காய், 4 வெங்காயம், 1 பிடி அளவுக்கு புளி எடுத்திருக்கேன், ஒரு 10 முழு மிளகு எடுத்திருக்கேன். சரியா, வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பச்சை மிளகாய் பட்டை மிளகாய் மிக்ஸ் பண்ணணும். சரியா, கதம்ப சட்னிக்கு. இப்போ நான் தேங்காய் எண்ணெய், கோகோனட் ஆயிலில் தான் நம்ம குக் பண்ணுறது எப்போதுமே, அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். சூடு வந்துச்சு, சத்தம் கேட்டுதா? எப்போதுமே சத்தம் வரணுங்க, சத்தம் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம மொத்தத்தையும் போட்டுருவோம், நல்லா வதக்குவோம். எல்லாம் ஒரே டைமாக போட்டு வதக்கிடணும். சரியா, ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துப்போம். இப்போ கண்ட்ரோல் இருக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம சூடு ஆறினோன்னா மிக்சியில் அரைச்சிடும். அங்கே சூடு சட்னி ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே இட்லி ரெடி ஆகிட்டான்னு பார்ப்போம். மாஷா அல்லா இட்லி ரெடி. நம்ம சட்னி அரைச்சாச்சு, இந்த மாதிரி அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சு விட்ருவோம். நான் திருப்பி கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன். சூடு வரட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுருவோம். சட்னி கதம்ப சட்னி ரெடி. புதினா கதம்ப சட்னி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். மிக்சியில் அரைச்ச மாவுங்க எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட்டா இட்லினா என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃப்ரெண்ட் இல்லையே. இட்லி பொடியோட சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச். யாரையுமே உள்ளங்கையில் வச்சு தாங்கி பிடிச்சிக்கணும் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. உதறி தள்ளிட்டு போயிடுவாங்க. நம்ம நினைப்போம் தேவைகளை எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டு நம்மளை கசக்கி குப்பையாக போட்டாங்க அப்படின்னு. ஆனால் நமக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால அவங்க நமக்கு அடிமையும் கிடையாது. சரியா, சுதந்திரமாக விட்டுருங்க. விட்டுட்டு போனாலும் என்றாவது ஒரு நாள் அவங்களுடைய நாடி துடிப்பு நிற்கிறதுக்குள்ளே ஒரு நாள் யோசிப்பாங்க. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் நமக்காக ஓடின ஒரு ஜீவனை இழந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவாங்க. அப்படி வருத்தப்பட்டாங்கனாக்கா அந்த நட்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், எந்த உறவாக இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க உணர்ந்தாலே அது உண்மையான உறவு தான். கண்டிப்பாக உணர்வாங்க. நம்பிக்கையோடு இருங்க. எனக்கு என் தம்பி சொன்னான், ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கண்டிப்பாக யோசிப்பாங்கண்ணே, நீ கவலைப்படாத அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன், யார் விட்டுட்டு போனாலும் யாருக்காகவும் கவலைப்படாதீங்க. அவங்களுக்காக இறைவன்கிட்ட கையேந்தி
துவா செய்யுங்க. நம்மளுக்கு உண்மையான நண்பன் யார் அப்படின்னாக்கா, நம்மளை படைத்த ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனே. 5 வேளை தொழுவையை நம்ம நிலைநாட்டுவோம். தொழுகை இல்லாமல் வாழ்க்கை இல்லை, வாழ்க்கையே தொழுவதற்கு தான். வாங்க சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு எப்படி சொல்கிறோம், சரியா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மாஷா அல்லாஹ். அப்படியே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? என் பொண்டாட்டி, என் ஒய்ஃப் தான் சொல்லுவாங்க, ஒரு வாய் எடுத்து வைக்க கட்டியும் தொண்டை அடைச்சிடுது, அது என்ன ஊசி தொண்டை அப்படிம்பாங்க. வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா நீனே செஞ்சு நீனே சாப்பிட்டு சொல்கிறிய அப்படிங்கிறீங்களா? நீங்களும் இதே மாதிரி புதினா கரும்பு சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. 5 இட்லி இல்லைங்க, 10 இட்லி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம ஃபுல்லாக அந்த புதினாவை தண்டெல்லாம் நம்ம கட் பண்ணல, சும்மா க்ளீன் பண்ணிவிட்டு போட்டதுனால. ஏன்னா எதையுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, கிடைப்பது ரொம்ப கஷ்டம். யார் கிடைச்சாலும் பிடிச்சி வச்சுக்கோங்க, சரியா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வேறு லெவலில் இருக்குது. இட்லினா என் நண்பனுக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லியை மட்டும்தான் பிடிக்கும், சரியா? மிஸ் யூ. மாஷா அல்லாஹ். இன்ஸ்டா மக்களே, சாப்பிட்டுக்கிட்டே கேட்குறேன், இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் நாளை ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கட்டார் ஃபயாஸ். தேங்க்யூ, பாய் பாய்.